பிக் பாஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது பார்வதி தாங்க. இப்ப பார்த்தா, ஒரு லவ் ட்ராக் ஓடிட்டு இருந்தது பார்வதிக்கும், கமருதீனுக்கும். பார்வதியும், கமருதீனும் அவங்க அம்மா உள்ள இருக்கும்போது கூட, ஆ கமருதீன் அவர்கள் வந்து ரொம்ப அமைதியா இருந்த மாரி தெரிஞ்சது. அம்மா வெளிய போனதுக்கப்புறம், அவங்க ஃபேமிலில இருந்து அதாவது கமருதீன் ஃபேமிலில இருந்து அவங்க அக்கா, சிஸ்டர் வந்துட்டு வெளிய போனதுக்கப்புறம், நெறைய மாற்றங்கள் இருக்கு. முதல் நாள் நைட்டு வந்துட்டு ஏதோ பேசுறாங்க. "நீ வந்துட்டு தப்பிக்கிறதுக்காக யார வேணாலும், எப்படி வேணாலும் மாட்டி விடுவ" அப்படின்னு பார்வதி சொல்றாரு. அப்பயும் பார்வதி பொறுமையா பதில் சொல்றாங்க. அடுத்த நாள் வந்துட்டு விஜய் சேதுபதி சார் வந்ததுக்கப்புறம், அவர் முன்னாடி எல்லா இடங்களையும் மாட்டி விடுறாரு. ஸோ யார சேவ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, பார்வதி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நைட் ஏதோ சண்டை நடக்குது. அந்த சண்டையில பார்த்தா, எதற்காக வந்துட்டு, "உங்க அப்பா இறந்துட்டார்ல, உங்க அப்பா இறந்துட்டார்ல" அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னாரு. அது ரொம்ப ஹர்ட் ஆச்சு பார்வதிக்கு. ஆனாலும் அடுத்த நாளுமே வந்துட்டு அவங்க அமைதியா, ஆ விஜய் சேதுபதி சார் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது, "யாருக்கு டிக்கெட் டூ ஃபினாலே கிடைக்கக்கூடாது?" அப்படின்னு கேட்கும்போது, "பார்வதி" அப்படின்னு சொன்னோனே அவங்க உடைஞ்சே போயிட்டாங்க. ஸோ இதுல யாரு லவ்வ வச்சு ஏமாத்தி விளையாண்டுருக்கா அப்படின்னு தெரியல. இந்த இடத்துல பார்த்தா பார்வதி கொஞ்சம் தெளிவாயிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அரோராவும் சரி, கமருதீனும் சரி என்னைய இந்த ட்ராக்ல சிக்க வச்சு என்னைய விளையாட விடாம பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தெளிவாயிட்டேன். நான் அவன்கிட்ட வெளிய போய் பேசிக்கிறேன். இப்ப உள்ள அவன் எனக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இது சரியான முடிவா? இவங்க இந்த ட்ராக்லயே போனா டாப் 5ல வருவாங்களா? வரமாட்டாங்களா? அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.